புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். இங்க முருகேசங்கிறது நான் தான் முருகேசன். கும்பிட போனதையும் குறுக்க வந்து குத்தாட்டம் போட்ட மாதிரி இருக்கு. ஒரு 450 ரூபா கொடுங்க. எதுக்கு முருகேசங்கிற பேருக்கா? நீங்க ரிப்பேர் கொடுத்த டிவிடி பிளேயர் ரெடிண்ணே. டிவிடி தொண்டு வீடுக்கே வழியை காணும், இதுல டிவிடி பிளேயர் வேற. அங்க போய் கேளுப்ப. அம்மா தாயே செல்லியம்மா, வண்டிக்கு டியூ கட்டணும், தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல வருமானத்தை கொடுத்தாயே. கணேசா, கொத்தும் கொலையுமா குட்டிகளா என் வண்டியில ஏறணும். என் ஜீப்பு குலுங்க குலுங்க எனக்கு கிக்கு ஏறணும். அருள் புரிப்பா. வாங்க சார், வாங்க. எங்க போகணும்? இல்லண்ணே, இங்க முருகேசன். முருகேசனா? அவன் பொண்டாட்டி பேரு தெரியாதுண்ணே. அவன் அக்கா தங்கச்சி பேரா தெரியுமா? தெரியாதுண்ணே. அப்ப கொழுந்தியா? முருகேசனே யாருன்னு தெரியாதுண்ணே. அந்த குடும்பத்துல ஒரு பொம்பளை பேர் தெரிஞ்சாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்படி முட்டையா முருகேசன்னா எப்படியா அட்ரஸ் சொல்றது? தம்பி, பொம்பளைகளை பத்தி கேட்டா மந்திரம் கரெக்டா சொல்லுவான். ஆம்பளைனாலே அவனுக்கு அலர்ஜி. அவங்கிட்ட போய் அட்ரஸ் கேட்குறிய? இந்த ஊர்லயே ரொம்ப நாளா குப்பை கொட்டுறது நாடார் தான். சரி சார். போஸ்ட்மேனுக்கு தெரியாத அட்ரஸ் கூட அந்த நாடாருக்கு தெரியும். நீங்க அங்க போய் கேளுங்க. தேங்க்யூ சார். காலையில் கடை திறந்தேன், கடனின்றி வியாபாரம் வேண்டும் கந்தா, நீயே அருள் புரிவா. தொப்பிலியம்மா, എന്താ സുഖം തന്നെ? நான் சவிக்கமா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? ഓ ഏട്ടാ ഒരു കാര്യം ചെയ്യണം. என்ன காரியம்? വീട്ടിലെ കൂട്ടാൻ ചെയ്യ കുറച്ച് കായ്കറി വേണം. குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கா? അതെ. வணக்கம் நாடார.
டேய் வாடா வாண்டப்பட்டி எப்படா இருக்க? நல்லா இருக்குங்க. என்ன ஓவரா குனியற? எனக்கு சோறு மட்டும் ஆக்குறப்பிலிங்க. ஒஸ்தியா 2 கிலோ அரிசி வேணுங்க. உனக்கு குழம்பு மட்டும் வைக்கிறதுக்கு காய்கறி வேணும், உனக்கு சோறு மட்டும் ஆக்குறதுக்கு அரிசி வேணும். ஆமாங்க. இது என்ன கணக்கு? அதுங்கண்ணா 2 பேர் பக்கத்து பக்கத்து விடுங்களா? எதுக்கு தனித்தனியா சமையல் பண்ணட்டுங்க? ஒன்னா சேர்ந்தே பொங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஒதே இத பாரு ஏட்டா, எதுக்கு இத்தனை டென்ஷன்? உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு போய்க்கோ. டோர் டெலிவரி நான் உன் வீட்டுக்கு வந்து கிளப்பி கொண்டு போ. அவ எனக்கும் மழை பண்றாடா. போயிரு, விரதத்தை கலைக்க மாட்டேன். போய் இருக்கிறத வச்சு பொங்குவோம் வாடி. சேச்சி வர பிசினஸ் வேண்டான்னு பறையேன். முதலாளி காலையில வந்த வியாபாரத்தை ஏன் இப்படி விரட்டி விடுறீங்க? அது வந்த வியாபாரம் இல்லடா, மொத்தமா வெந்த வியாபாரம். சார் எஸ் ஆத்தாடி. இங்க சார் நான் போய் சோறாக்கு. லேட்டா வேலைக்கு வந்துட்டு சேட்டையை பாரு. ஆமா சோறாக்கி போட்டு ஜட்டியும் தோச்சு போடுறேன், சம்பளத்தை மட்டும் கூட்டி ஓவரா கொடுக்குறேன். பேசாம உள்ள போடா. வணக்கம் சார். உனக்கு என்னப்பா வேணும்? முருகேசங்கர் எத்தனை வேணும்? இல்ல சார், முருகேசங்கர் ஆளு செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். முருகேசன் செல்லியம்மன் கோயில் ஜங்ஷன். அட்ரஸ் கரெக்ட் தான். அவன் எதுக்கு நீ பார்க்கணும்? டிவிடி பிளேயரை டெலிவரி கொடுக்கணும் சார். அவன்கிட்டே தான் கொடுக்கணுமா? ஆமா ஏன் சார்? அவன் பார்க்கத்தான் சாதாரண ஆளா இருப்பான், ஆனா அவன் வேற மாதிரி இல்ல. அவன் ஆளும் தோளுமா விளைஞ்ச கால் வளர்ந்த ஆம்பளை. கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே அலாரம் வச்சு கறிக்கட்டையை மென்னு கரகரன்னு பல்ல விளக்கி ஆழக்கொள்ளும் கொடைக்கானல் குளிர்ல அதிகாலையில் பச்சை தண்ணியில் குளிப்பான். சாமியை விட அவனுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு. தூங்குற தங்கச்சி எழுப்பாம அவன் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்டவ் பண்ணுவான். தீயை எப்படி போடுவாங்க? பாலை சுண்ட காய்ச்சி நெறி கட்டி திக்காசனை வடிகட்டி அளவோடு சர்க்கரையை தூய்விட்டு 3 ஆத்து ஆத்தி சுத்தமான கிளாஸ்ல ஊத்தி அப்படி நுரைய தூய்வி விட்டான்னா அப்படி ஒரு மனம். அதை அதிகாலையில போடுற முதல் டீயே முக்குருணி மாதிரி தனக்கு தொழில் கத்து கொடுத்த குருநாதருக்கு தான் கொடுப்பான். குருநாதர் யாருன்னு நினைக்கிறேன்? நாடார் தான். நாடார் யாருன்னு நினைக்கிறேன்? நான் தான். முருகேசன் எங்க இருக்கான்? யோவா ஏப்பா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம ஒருத்தன் அட்ரஸ் கேட்டு வந்தா 7 மணி நேரம் நிக்க வச்சு கதை சொல்லிட்டு இருக்கா. கதை சொல்றானா? உனக்கு முருகேசனை தானே பார்க்கணும்? ஆமா. எழுத்தமா இருக்கிற கடைக்காரனை காட்டுறதுக்கு இவ்வளவு நேரம் போட்டு அருன்னு அறுக்கிற கோபக்கார தம்பி. போன உடனே முருகேசான்னு கூப்பிட்டுறாதீங்க. ஏன் முருகேசன் கூப்பிட்டா சுடுதண்ணியை தூக்கி தொப்புள்ள ஊத்தி விடுவான். வேற எப்படி கூப்பிடுறது? கங்காருன்னு கூப்பிடுங்க. கங்காருன்னா அவனே சொல்லுவான். என்ன ஆர்ப்பாட்டம் செத்தடி நீ. வணக்கம் கங்காருண்ணா. ஏய் கடை முன்னாடி என்னடி கூட்டம்? உன்ன போனி ஆரம்பிச்சிருப்பாரு. பாருடி. யோ எந்திரியா, செத்துக்கிட்டு தொலைஞ்சற போறான். எந்திரியா அண்ணே. அறிவு இருக்கா உனக்கு? அவனையே இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்க. முதல்ல எந்திரி, எந்திரின்னு சொல்றேன்ல. அது சரி தாயே, நல்ல இடத்துக்கு வந்தம்மா. அப்பா அப்பா எதுக்காக அவன் அடிச்ச? ஒன்றும் இல்லை. ஒண்ணு இல்லாததுக்கு ஒரு ஒளிப்பிச்சனை போட்டு இந்த அடி அடிக்கிற. உன் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவன் அவன்கிட்ட உன் வீரத்தை காட்டணுமா? இப்படி வரவ போறனால போட்டு அடிச்சிட்டு இருந்தா கடையில எப்படி வியாபாரம் நடக்கும்? நாம எப்படி பொழப்பு நடத்துறது? நீ ஒண்ணு பேசாத, ஓடி போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு வா. என்ன மறப்ப வேண்டி கிடக்கு? போன்னு சொல்றல, போய் மன்னிப்பு கேட்டு வா. உன் அண்ணன் ஒரு காட்டு யானை, நீ அதுக்கு ஏத்த அங்குசண்டி. அங்க பாருங்க, காத்து வருது. ஐயோ அண்ணா, எனக்கு கயிறு விட்டுன்னு. ஐயா, இந்த அங்கிள் பேண்ட்லயே உச்ச போயிட்டாரு. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். தெரியாம சொல்லிட்டேன், இனிமே யாரும் பேர் சொல்லி கூட மாட்டேன். விட்டு மன்னிச்சிரோ. நானும் உங்களே மன்னிச்சிரோ. மன்னிச்சிரு, கையெழுத்துக்கு விட்டு மன்னிச்சிரு, காலத்துட்டு விட்டு மன்னிச்சிரு, விட்டு. சரி கிளம்பு. எங்க போற? வீட்டுக்கு நான் என் ஒய்ஃப் திரும்ப வெயிட் பண்ணுவானே. தங்கச்சி முன்னாடி மன்னிச்சுட்டு போ. மறுபடியும் முதல்ல தானே. ஐயோ
விட்டுடு. என்ன தங்கச்சி முன்னாடி மன்னிச்சோம்னா விட்டுருவல்ல. என்ன உனக்கு பயமே இல்லையாண்ணே? இந்த ரத்தம், காட்டெருமை, சிங்கம் இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. தங்கச்சிக்கு பயப்படணும். தங்கச்சிக்கு பயப்படணும். பள்ளம் தோண்டி புதைத்து 15 நாள் கழித்து எடுத்த புதையலட கடிச்சிட்டு குடிச்சல. போமட. பொறுமையா குடின, தொண்டை குளிக்கு தானே ஆயிட போகுது. எரிசாராயம். டேய், எரிசாராயம் நாடார் காய்ச்சினதுடா. தாய்ப்பாலை விட ஒஸ்தி. என்னண்ண கள்ளத்தரத்துல நொல்லத்தரம் போல இருக்கு. இந்த காய்ச்ச கத்துக்குது. ஐயா ஐயா, என் முதலாளி செஞ்ச பொருள்ல குறை கண்டுபிடிக்கிறியா? கொலை பண்ணி பிடிவேன். நீங்க சொல்லுங்க முதலாளி. விசுவாச வேலைக்காரன். அளவோடு அதை குடிச்சா தூக்கத்துல உயிர் பிரியாது. அளவுக்கு மீறி குடிச்சா தூங்கல எந்திரிக்க முடியாது. கறி பத்தல, போய் அந்த சேவல் ஆகிட்டு வா. ஐயோ அண்ணா, அது காவல் மாடனுக்கு நேர்ந்து விட்டது. காவல் மாடனாவது கீவல் மாடனாவது நான் போய் அது கிழிச்சு போட்டு பொருள் வச்சுட்டு வரேன். நமக்கு அவன் தான் காவ மாட்டேன். ஒரு மஞ்சள் துணியில 100 ரூபாய் முடிஞ்சு போடு. அடுத்த வாரம் சந்தையில் ஒரு சேவை கொஞ்சம் வாங்கிக்கலாம். முதல்ல அவன் வயிறு ரொம்பதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். சரி. ஏ தலப்புல சுந்தரி, நீ எங்க கிளம்பிட்ட? சேவலுக்கு மசாலா யாரு தடவுறது? சேவலுக்கு மசாலா நாங்க தடவ முடியாது. தடவிட்டா நீ எங்கடா போற? பூண்டு நசுக்க. என்னது? இல்ல முதலாளி, இஞ்சி பூண்டு நசுக்க. போ போ. நீ நசுக்கிறியா இல்ல அவ உன்னை நசுக்கிறாளான்னு பாப்போம் பாப்போம். என்ன கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டாங்க? நடண்ணா நடண்ணா. என்னடா? அதான் உன்கிட்ட எக்கு தப்பா பேசி அடக்க மடக்க அடி வாங்கிட்டேன். இன்னும் கோவம் தீரலையா? என்ன ராஜா? ஒன்றும் இல்லை, இந்த கங்காருன்னு என்ன சொல்கிறாங்க? இன்னும் நீ அடங்கலையாடா? நான் கங்காருன்னு கூப்பிட்டு என்னையும் உன்ன மாதிரி அடி வாங்க சொல்றியா? அது இல்லைண்ணே, அவர் தான் இங்கே இல்லையே, எப்படி அடிப்பார்? எதுக்கு நான் கங்காருன்னு சொன்னால் கோவப்படுறாரு? சொல்லுங்கண்ணே. பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 6-7 வயசு பையல சின்னதா ஒரு துணி மூட்டையை தூக்கிட்டு வந்தான். பால் வேணும், பால் வேணும். தண்ணி கம்மியா ஒரு பால் குடு, நல்லா ஆத்தி குடு. இந்த பால் இந்த குழந்தை எப்படி குடிக்கும்? நீ குடு, அது குடிக்கும். இதுல ஊத்து, சீக்கிரம் குடு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், அழுகாத அழுகாத அழுகாத. இந்தப்பா குடு குடு குடு. எப்பா நீ யாரியா? எந்த ஊரு? எனக்கு ஊர் உலகெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு தங்கச்சி, அதை காப்பாற்றணும். அதான் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகலான்னு வந்தேன். எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகலான்னு வந்தியா? அப்போ கொடைக்கானலுக்கு போனால் எஸ்டேட்டில் வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? எஸ்டேட்டுக்குள்ள பச்சை பிள்ளை தாங்காதுப்பா. உனக்கு வேலை தானே வேணும், நான் தர செய்யறியா? தம்பி உன் பேர் என்னப்பா? முருகேசன். அட்டே, உன் தங்கச்சி பேரு? தங்கச்சி பேரு அழகு. அழகா தாப்பா இருக்கு. சார் வந்துட்டாப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்பா அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு வேலை செய்யலாமல்ல? அட கங்காரு மாதிரி எல்லாம் இருக்க. கிண்டல் பண்ணாத, எனக்கு பிடிக்காது. நான் தப்பா சொல்லப்பா. கங்காருங்கிறது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு மிருகம். அது நம்ம ஊர் மான் மாதிரி தாவி தாவி குதிச்சு ஓடும். தாய் பாசத்துக்கு உதாரணமான ஒரு மிருகம்.
நம்ம ஊர் ஜனங்க குழந்தை பெற்று குப்பை தொட்டியில போட்டு போயிடுறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. தான் குட்டி தானா இறதேடுற வரைக்கும் தன்னுடைய அடி வயிற்றுல வச்சு பொத்தி பொத்தி பாதுகாக்கு. உன்னை பார்த்த உடனே அது ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் உன்னை நான் கங்காருன்னு கூப்பிட்டேன். ஒழுக்கு நிலவே ஆராரோ உனக்கு நானே தாயாரோ அழுக்கு தங்கமே ஆராரோ எனக்கு நீதான் தாயாரோ எட்டு வச்ச நிலவே கண்ணுறங்கு கொட்டி வச்ச நட்சத்திரம் கண்ணுறங்கு எல்லாமே தொலைஞ்சாலும் என் சொத்து நீதானே சாமிக்கு பிறகு நீதானே உறவு நான் சாகும் போதும் கூட இரு அத்தா ஒழுக்கு நலவே ஆராரோ உனக்கு நானே தாயாரோ அடியேழ விட்டு வாழப்பூவே இன்னும் என்ன ஆச்சோம் ஓ புன்னகை மட்டும் போகும் 10 லட்சம் உன் கண்ணாடி கண்ணும் மேலே காணும் சின்ன மச்சம் அது கடவுள் வச்ச திருஷ்டி பொட்டின் உச்சம் நீ மச்சக்காரி புகழுச்சக்காரி நான் பிச்சக்கார ஏ தர்மத்தாய நீ தங்க கட்டி நான் தகர பெட்டி உள்ளங்கை மாலையே உசுருள்ள சிலையே உன் தந்தை தாயாக வந்தேன் நானாகவா பொத்தி பொத்தி நட்டு வச்ச பூவாழ கண்ணு முதல் மொட்டு விட்டு பூத்து போச்சு நின்னு அட உத்து உத்து பாக்குதையா ஒரு சனோ நின்னு ஒரு அம்மன் கோயில் சிற்பம் காணோம் இன்னு ஏ கன்னித்தானே ஒரு காக்கத்தானே அட நான் வந்தேனே ஏ அன்பும் நீயே என் நாயுள் நீயே என் சாமம் நீயே வேட்டைக்கு தப்பிச்ச காட்டான நான் தானே மலையாரை கேட்ட அங்குசையாரு நீதானே உனக்கு நிலவே ஆராரோ உனக்கு நானே தாயாரோ சகல கலா வலி சாலக்குடி சரசா திருந்தாத ஜென்மம். ஏய் வயசு பொண்ணு மாதிரி அடி இருக்க நல்லா குளிச்சு சென்ட் அடிச்சு பவுடரை ஏத்தி தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு குறுக்க நெடுக்க ரோட்ல நடந்தாதானே 4 ஆம்பளை பாப்பா. நான் ஒரு ரூட்டுக்கு வரவே மாட்டேன். ஏன் ரூட்டுக்கு நீ வராட்டி
உன்னை பல்லக்குல தூக்கிட்டு போக ராஜகுமாரன் வருவானா? ராஜகுமாரன் வராட்டி ஒரு ராட்சசம் வருவான். ராஜகுமாரன் வந்துட்டான். ஐயோ என் மன்மதரா. அது சரி. ஓ, வியாபாரம் எப்படி போகுது? கொடைக்கானலுக்கு போற மதுரை வியாபாரிங்கெல்லாம் சரசாயிங்கன்னு என்ன தேடி ஒரு பெரிய கியூ கட்டிட்டு நிப்பானுங்க. அது ஒரு காலம். இப்ப ஏதோ கைக்கும் எட்டாம வாய்க்கும் பத்தாம என் பொழப்பு நாறுது. குட்டி வெளியே வர மாட்டேங்கிறா. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளுக்கும் ஒரு வழிய காட்டணும். நான் தொழில் இறக்கி விட்டதுல முக்காவாசி பேரும் லட்சாதிபதியாவும் கோடீஸ்வரியாவும் ஆயிட்டாங்க. சிங்கப்பூர்ல இருந்து ஒரு புது பணக்காரன் வந்திருக்கா. அவன் புதுசா கேக்குறான். இந்த லட்சணத்தை கொடுத்தா லட்சமா தருவா. ஐயோ, ஆனா அவதான் முரண்டு பிடிக்கிறாளே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா செல்லம் வா. வழிய விடு. விடுற. நீ தான் என் வழிக்கே வரமாட்டற. இங்க பாரு, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து போயிடு. ஹேய், என்னடா ரொம்ப செலுத்துக்கற? வாடி. என்ன விட்டு. உங்க அக்கா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆல்பத்துல போட்டோ சரியாச்சு. வாடி. தயவு செஞ்சு என்ன விட்டு. இல்லன்னா நான் ரொம்ப கெட்டவள் ஆயிடுவேன். என்னடி ரொம்ப தொல்ற? வா. வாடி. யோ, இவன் என்கிட்ட வம்பு பண்ற என்னன்னு கேளியா? யோ, என்னன்னு கேளியா? ஏய், இந்த ஊர்கார பயல்களுக்கு நான் யாருன்னு தெரியும்டி. உனக்காக எவனும் என்ன பகைச்ச மாட்டான். வாடி. யோ, காப்பாத்தியா? ஏய். என்ன? ஓய். அவளை விடுறா. ஒழுங்கா மரியாதை போயிடு. அவளை விடுறா. ஏய் ரிவிட், அவனு என்னன்னு போய் கேளுடா. நம்ம சமாதானமா போயிடுவோம். உன் தலைய செதறடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருவேன். என் தங்கச்சி தனியா இருப்பா. அதனால விடுறேன். ஓடி போயிடு. ஓகே. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்கேன். ஏய், உன் கைய பிடிச்சா அவனுக்கு என்னடி? நான் கடற்கர மாமனை தானே கட்டிக்க போறேன். அடியே, அவன் முரட்டு கிறுக்கண்டி. அந்த கிறுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அடியே, இந்த வயசு அனுபவிக்க வேண்டிய வயசுடி. நான் சொல்ற மாதிரி கேட்டு சொத்து சேர்த்துக்கடி. நீ அக்காவா இல்ல புரோக்கரா? கடற்கர மாமன் காதுல இது விழுந்துச்சு 32 பல்லும் கொட்டிடும். வாய மூடிட்டு கடை. கூகுள் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ? ஹெல்ப் தானே, செஞ்சிருவோம். சி, என்ன பண்றன்னு பாருடி. ஏய், என் தலையை ஏன்டி அசிங்கப்படுத்துற? ஏய், உன் தலைக்கெல்லாம் நெரிச்சு தானே இருக்கு. ஏய், தலை நரைச்சாலும் தலை தாண்டி. இப்ப உன் ஆளு என்ன பண்றன்னு பாரு. ஏய், ஏன் என் தளபதி அசிங்கப்படுத்துற? அவர் யார் தெரியுமா? துப்பாக்கி. சுட்டுப்படுவார். சுடுவாரு. என் தலை யாருன்னு தெரியும்ல? பில்லா, AK-47. முதல்ல உன் ஆளை ஒழுங்கா ஒரு ஸ்டெப் ஆட சொல்லுடி. ஏய், என் தலை முட்டி போட்டெல்லாம் ஆட தேவையில்லை. தலை வந்து ஸ்டைலா நின்னாலே போதும். தியேட்டர்ல கிழியும். ஏய், ஏன் துணியை கிழிச்சிட்டியா நீ? ஏய், உன் துணிய மட்டும் இல்லடி, உன் தலையையும் கிழிப்பேன். அப்ப நான் உன் தளபதியை கிழிக்க மாட்டேனா? கிழடி பாப்போம். ஏய், என் தலைமலைய கை வச்சிட்டியா நீ? என்ன துணிச்சடி உனக்கு? இப்போ பாருடி. ஏய்.
ஏண்டி சண்டாளியலா குளிச்சுட்டு சுத்தமா வரேன் மேல அழுக்கு தண்ணியை தூக்கி ஊத்துறீங்களே, அப்படி உங்களுக்கு என்னதாண்டி பிரச்சனை? தலையை அசிங்கப்படுத்துறா. ஏன் தளபதி அசிங்கப்படுத்துறா? ஓ, தளபதிக்காத்தே இந்த சண்டையா? ஆமா. அட விளங்காத கழுதையிலா, அங்க என்னடானா தளபதிக்கு பிறந்த நாள்னா தலை பிரியாணி கிண்டி போடுறாரு, தலைக்கு பிறந்த நாள்னா தளபதி கேக் வெட்டி கொண்டாடுறாரு. அவங்க ஒன்னா இருந்தாலும் நீங்க பிரிச்சிருவிய ஒரு கடி. நீ முதல்ல பொட்டலத்தை ஒழுங்கா மடிக்க கத்துக்க, அப்புறம் பேசு. உன்னைய கண்டிப்பா மடிக்கிறேன்டி. ஆசைப்பட்ட ஆண்களுக்கெல்லாம் வாலிபத்தை வாரி இறைக்கும் வல்லலே வா, வாடா மலரே வா, வசந்த கோகிலமே வா. நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன் தானே? ஆமா. இங்க நடக்கிற அநியாயத்தை கேட்க மாட்டியா? என்ன அநியாயம்? ஓ இறக்க சுபாவத்தை பயன்படுத்தி எவனாவது காசு தாரேன்னு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா? அது இல்லையா, அந்த கங்காரு பையன் கண்ண காத காட்டி என் கூட பிறந்தவள மயக்கி விட்டாயா? ஏய் சல்லாப சரசா, இங்க பார். இது வரைக்கும் நீ மெய்ய மட்டும் தான் வித்துக்கிட்டு இருந்தேன். இப்ப பொய்ய விக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். கங்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. அவன் கண்ணுக்கு அவன் தங்கச்சியை தவிர வேற யாரையும் தெரியாது. அவனை பத்தி தப்பா பேசாத. அழகு, என்னண்ணா? மார்க்கெட்டுக்கு போறேன், பைய எடுத்துட்டு வா. சரிண்ணா. ஏய், நான் போய் குடுக்குறேன். குடுறி. ஏய் ஏய். யோ, இன்னையில இருந்தாவது இவளுக்கு நல்ல புத்தி. 100 கஸ்தூரி மஞ்சளும் ஒரு சிங்கர் போட்டு வாங்கி. ஐயோ, அங்க பாரு, அங்க பாரு. பப்ளிக்கா புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறாங்களே, இத கேட்க யாருமே இல்லையா? ஒரு 10 ரூபாய் கூட வாங்காம அவன் கூட குடும்பம் நடத்திருவா போல இருக்கே. அவனை நான் சும்மா விட மாட்டேன். கேரளத்து மாந்திரிகத்தால அவன் கைய கால மொட்டக்கல. என் பேர் சாலக்குடி சரசா இல்ல. ஐயோ சரசா, அதெல்லாம் அவனை ஒண்ணும் பண்ணாத, பணத்தை வேஸ்ட் பண்ணாத. அவங்க பின்னி பெணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ மாமா மாதிரி பாத்துட்டு இருக்க. அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாரு. மாமா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கனா? என்னடா தொழில அவளுக பண்ற ஆளுக, பேரை எனக்கு சூட்டுற ஆளுக. வா டிக்கெட்டு, வா வா. ஏதாவது புது டிக்கெட் இருக்கா? நானும் வலை வீச தான் வந்திருக்கேன். ஒரு நல்ல வாசனையும் கெட்ட வாசனையும் சேர்ந்து வருது. சரசா தங்கச்சிய ஒரு வாட்டி அடைஞ்சிட்டா அப்புறம் செத்தே போயிடலாமியா. சரி வராத, அதை விட்டுரு. யோ, அவ விஜய் பைத்தியமியா. விஜய் படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி கொடுத்தா அவளே வந்துருவாயா? இவ அவ அக்கா மாதிரி இல்ல, ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி. அப்படின்னா பக்கத்துல வர்ற மொசக்குட்டிய கற்பனை கொடு. ஏய் குந்திரம், அவன் ஏன் ஆளு, அவளை பத்தி தப்பா பேசாத. என்னையா சொல்ற? என்ன நொன்னைய சொல்ற? செல்லம் சரக்குன்னா அழகு முறுக்கு. சரசா தங்கச்சியை வச்சு லட்சமா சம்பாதிக்கலாம். அத்தனை லட்சத்தையும் கொண்டு போய் அழகு காலில் கொட்டி வாழ்நாள் பூரா வச்சு திங்கணும். அதுதான் என் ஆசை. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? ஏய் இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். உனக்கு என்ன வேணும்? சீக்கிரமா சொல்றேன். டவுன்ல ஆள் நடிச்ச படம் ஓடுது, வரியா? போலாம். மந்திரம் உன்கிட்ட கொடுக்க சொன்னான். அண்ணா! டவுன்ல உன் ஆளு நடிச்ச படம் ஓடுது, வரியா? போலாம்.
பழி தாங்க மாட்டேன், நான் பறந்தே போயிடுறேன். கோயம்புத்தூர் ரெயின்போ பண்பலை 103 இது மகளிர் நேரம். ஒரு இனிய பாடலோடு நிகழ்ச்சியை தொடங்குவோமா? கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போத்தொடுப்பா, அந்த வெண்ணிலவ தோற்கடிப்பா. இனிமே ஆட மாட்டான், நீ அறுத்துக்க மாட்ட. மறுபடியும் போட்டு தள்ளிட்டானா? புது டிவி வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன், சமைக்க மாட்டேன். அதுக்கிட்ட சொல்லிடுங்க. நீயும் உன் அண்ணன் இருக்கிற கோபத்தை டிவி மேல தான் காமிப்பீல. போட்டும், உன் அண்ணன் இந்த அளவுக்கு கோபக்காரனும் அதே அளவுக்கு பாசக்காரன் தானே. நீ வருத்தமா இருக்கிறத பார்த்தா அவன் மனசு தாங்காது. போய் சாப்பிட்டு அவனுக்கு எடுத்து வை. பையன் பசி தாங்க மாட்டான். வந்துட போறான். புது டிவி வாங்கிட்டு வந்துட்டேன், போய் சாப்பிடு. இனிமே டிவியை உடைச்சா நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். சீக்கிரம் கனெக்ஷன் கொடுத்துட்டு போ. சரிங்க. இதுக்கு மட்டும் அத்து விட்டுருங்கடா. ஏய், இவ்ளோ டிவிடி வச்சிருக்க? நான் தலையோட எல்லா படமும் வச்சிருக்கேன். அப்ப நீயும் தலையோட ரசிகனா? இல்ல, வெறிய. ஏய், நானும் தலையோட ஃபேன் தான். நீ தலைய நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீ? அவர் கூட போட்டோவே எடுத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. ஐயோ, அவர் நேர்ல எப்படி இருப்பாரு? வெள்ளக்கார துரை மாதிரி இருப்பாரு. பக்கத்துல போய் நின்னா வெளிச்சம் அடிக்கும். அவர் குணம் எப்படி? உன்கிட்ட பேசினாரா? நீ என்ன வேலை பாக்குற, வருமானம் எல்லாம் 10 தான்னு கேட்டாரு. வேற என்னெல்லாம் பேசினாரு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, லவ் பண்றியான்னு கேட்டாரு. நான் கல்யாணம் ஆகல, ஆனா கண்டிப்பா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். தலை அதுன்னு சொல்லி சிரிச்சாரு. ஏன் அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். கிளம்பு. துரத்தி விடுறாள், எப்படி கரெக்ட் பண்றது? நீ தலைப்படம் என்னெல்லாம் பார்த்துருக்க? ரொம்ப கம்மியா தான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு தலைப்படம் பார்த்தா கோவம் வரும், அதான். இந்த என்னது? ஆசை பாரு. நெஞ்சு கோழிக்குள் முள்ளு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? உச்சந்தலைக்குள்ளே ஊசி வெடி போட்டு கிச்சு கிச்சு பண்ணும் காதல். உசுர மட்டும் விட்டு உன்னை தேடி ஒவ்வொன்னாக தின்னும் கலகம் எல்லாம் பண்ணும் பொல்லாத காதல். நெஞ்சு கோழிக்குள் முள்ளு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா?
ஏன் முழங்கிக்கிட்டே இருக்க? பேசாம தூங்கு. வெளிச்சம் கண்ணை கூசுது. காதல் கோட்டை. அழகு அழகு நில்லு. உன் டிவிடி எனக்கு வேணாம். ஏன் அழகு? உன் மனசுல ஏதோ தப்பா நினைக்கிறேன். இல்ல அழகு. இத பார், இனிமே இந்த எண்ணத்தோட என்ன பார்க்க வராத. வந்த என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உயிரோட இருக்கணும்னா இனிமே என்ன பார்க்க வராத. அழகுதான் என் உசுறு. அவ இல்லாட்டி நான் செத்துருவேன். கார்னி கந்தன் காலடியை சீக்கிரம் ஆப் பண்ணுங்க முதலாளி. ஏன்னா நம்ம என்ன மஞ்சட்டு மாடா பிடிக்க போறோம், வேட்டியை அவுத்து விடுனா. அப்புறம் இன்னொரு விஷயம், நாம தான் பொண்ணு கொடுக்க போறோம். போன உடனே சிரிக்கணும், கையெடுத்து கும்பிடணும், தன்மையா பேசணும், அடக்கமா நடந்துக்கணும். வாங்க வாங்க. வந்துட்டோம்க்கா. வணக்கம்மா. மணிக்கு அக்கா வீட்டுக்காரரா? ஆமாங்க. பேசிட்டு இருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். எனக்கு வர காப்பி. சரிங்க. மணி, தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கியா? பீடி சிகரெட் குடிப்பியா? இது ஒண்ணுதுரா. என் மச்சானுக்கு தண்ணி தம் அடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. என்ன கொஞ்சம் அஜித்க்கு இருக்கேன், மற்றபடி ரொம்ப நல்ல பையன். காப்பி எடுத்துக்கங்க. எடுத்துக்கடா, இல்லைன்னா கை நினைக்கலன்னு ஆயிடும். இந்த இடம் உனக்கு. டீ மாஸ்டர்ல அதான் சூடு பழகிருச்சு. என் தம்பி +2 பாஸ் பண்ணியிருக்கான். சொந்தமா வேன் வச்சிருக்கான். நாங்களும் பல ஊர்ல பொண்ணு பார்த்துட்டோம். எந்த பொண்ணுமே வேணாம், இவ தான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். சந்தோஷம். எங்களுக்கும் பையனை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல நாளில் பொண்ணை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்பவே பரிசத்து போட்டுங்க. நாங்கள் லௌகீகம்லாம் பேசலைங்க. உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நான் வச்சிருக்கிறதெல்லாம் என் தங்கச்சிக்கு தான். ஆனால் மாப்பிள்ளை என் வீட்டோட இருக்கணும். அது எப்படி? எனக்கு சம்மதம். டேய், அழகு கூட நான் வாழணும். அதுக்கு நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ரெடி. எனக்கு என் தங்கச்சியை தவிர வேற எந்த உறவும் கிடையாது. நான் சாகுற வரைக்கும் அவள் என் கூடவே இருக்கணும். அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அதான் கட்டிக்க போறோம்னே சொல்லிட்டானே, அப்புறம் நாங்க என்ன சொல்றது? அப்புறம் என்ன, ரெண்டு தரப்புக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். வரேங்க. என்ன நாடாரு இந்த பக்கம்? கல்யாண வேலையா வந்தோம். டிக்கெட்டு யாருக்கு கல்யாணம்? இந்த காட்டுறமைக்கா? இது ஏன் ஏரியா. நான் கை தட்டுனா 100 பேர் சேர்ந்துருவான். உடம்பு பூ பூ புண்ணு படாம போயிடு. வேணாங்கண்ணா, நாம ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். வீணா பிரச்சனை வேண்டாம், வா போயிடலாம். டேய், நீ என்ன கை நீட்டி அடிச்ச, அதுக்கு நான் கணக்கு வச்சிருக்கேன்டா. நான் நல்ல பாம்பு, நாக்கில் விஷத்தை வச்சு அலையறேன். உன்னை நான் கொத்தாம டிக்கெட்டு பழைய பிரச்சனை எதுக்கு இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க? வண்டியில ஏற்பா, வண்டியில ஏறு. வர புதன்கிழமை உங்க வீட்டுக்கு வர்றோம். அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமா? அக்கா சொல்லிச்சு. நல்ல விஷயத்தை சொன்னாப்பா. நல்ல விஷயத்தோட வீட்டுக்கு போறவா? டேய் மணி, நீதான் அந்த தொழில் வெளுத்து குட்டிக்காளா? ஆமா. நல்லா இரு, நல்லா இருக்கணும். பாப்போம். வேற யார் செய்வாங்க? தள்ளு. அந்த பையல உனக்கு பிடிச்சிருக்கா? யாரு? அந்த மணிகண்டனை. எனக்கு ஒன்ன தவிர வேற யாரையும் பிடிக்காது. நல்ல பையனா தெரியறான். சொந்த தொழில் பண்றான். குடும்பமும் நல்ல குடும்பமா தெரியுது. இல்லனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு வேற யார் இருக்கா? நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறோம்ல, இந்த மாதிரி அவனும் ஒரு ஓரமாக கடந்துட்டு போகிறான். அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக வரங்கிறான். காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் ஆகணும். நீ பெற்று போகிற பிள்ளைகளை நான் கொஞ்சிக்கிட்டே போய் சேரணும். அதான் என் ஆசை.
அப்படி பேசாத, நான் அழுதுருவேன். சீ, நெருப்புன்னா சுற்றுமா? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. உனக்கும் பிடிச்சிருந்தா சொல்லு, அவனையே கட்டி வைக்கிறேன். இப்ப ஏன் என்ன பாடா படுத்துற? நான் போய் ஒல வைக்கிறேன். அழகு, உனக்கு பிடிக்குன்னு அதை கொடுத்து விட்டான் மணிகண்ட. பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சீடியில தூது விடுறியா? இல்ல, நீ திட்டினதுல இருந்து துணிச்சல் இருந்தா நேர்ல வந்து சொல்லணும். புடி. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நெஞ்சு குழிக்குள் முழுது முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? உச்சந்தலைக்குள்ளே ஊசி வடி போட்டு கிச்சு கிச்சு பண்ணும் காதல். உசுரம் மட்டும் விட்டு ஒவ்வொன்னாக தின்னும் கலகம் எல்லாம் பண்ணும் பொல்லாத காதல். நெஞ்சு குழிக்குள் முள்ளு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் வந்ததென்று அர்த்தமா? ஏய், என்னடி ஒரு மார்க்கமா இருக்க? நான் மணியை உசுருக்குசுரா லவ் பண்றேன்டி. நீ இப்பெல்லாம் மணியை பத்தியே பேசுறடி. உங்க அண்ணனை நீ நினைக்கிறதே இல்லை. ஆமாண்டி, என் மனசு முழுக்க மணி நினைப்பாவே இருக்கு. என் அண்ணனை மறந்துட்டேன்னு தோணுது. ஏய், சும்மா சொன்னேன்டி. நீ அவனையே நினைக்கிறதுல என்னடி தப்பு? அதாண்டி லவ். அழகு, பொண்ணா பிறந்தாலே புருஷன் வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சுட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷன் பக்கம் போயிடும். ஆனா என் அண்ணனுக்கு யாருமே இல்லை. நானும் மறந்துட்டா என் அண்ணன் என்னடி பண்ணும்? உன்னை யாரடி மறக்க சொன்னா? அவரை எனக்கு கை மாத்தி விட்டுரு. மணி அடிச்சிருச்சு. இனி 1 மணி நேரம் மாறி மாறி கொஞ்சுவீங்க. கொஞ்சுங்க கொஞ்சுங்க, நான் வரேன். ஹலோ, கொஞ்சம் கம்மியா குடுறா, கும்பி கரிகிற போது. உன் கூட அடிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குடா. யோ, மருதாணி போட்டு விடு. போட்டு விடியானா? ஏன் ஏரியாவில் என்ன கை வைக்கிறேன்? குலாம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால பூத்த அல்லிப்பூ மாதிரி நிக்குது. ஆசைப்பட்டு கேக்குது, போட்டு விடுறா. இப்ப நீ போட்டு விடுறியா இல்ல நான் குப்பையில தூக்கி போடுவா? போட்டு விடுறா. யோ, போட்டு விடியா. டேய், ஐயோ, எனக்கே ஒரு மாதிரியா இருக்குறா. போட்டு விடுறா. ஏன்டா என் பாடி லாங்குவேஜ் மாத்துறீங்க? போட்டு விடுறா. போதுமா? போ. அழகா இருக்கியா? ஒன்ன மாதிரி. என்ன பண்ற? குளிச்சிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸே இல்லாம தானே? ஏய், அவதப்பட போற. நாளைக்கே உன் வீட்டுக்கு வர்றேன், உன்னை நிச்சயம் பண்ணுறேன், அப்படியே உன்னை கண்காணாத இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறேன்.
பையன் நல்ல போதையில் இருந்திருக்கான். ஹேர்பின் மென்னு ஓரத்தில் நின்று ஒன்றுக்கு போகிறப்ப தடுமாறி பள்ளத்தில் விழுந்திருக்கான். யோ, வயிற்று காயப்படாதையா, ஒரு வாய் கஞ்சியாவது குடியா. இந்த ஓடி போறேன், முதல்ல கஞ்சி குடி. யோ, கஞ்சிய குடியா. அங்க ஒருத்தி சாக கிடக்குறா, வந்து என்னன்னு கேளியா. ஏய் கஞ்சி குடி. ஏய் கஞ்சி குடுறி. எந்திரிச்சு கஞ்சி குடுறி. இப்ப கஞ்சி குடிக்கல அவளே காவுசரோட கிடக்குறா. போகட்டு கஞ்சி குடிக்கல நான் இல்லாம போயிடுவேன். கஞ்சி குடிக்கிறேன், கஞ்சி குடிக்கிறேன் அண்ணா. விடுங்கறல. என்னப்பா இந்த விஷயத்துக்கு போய் இப்படி உடஞ்சு போயிட்ட? என் தங்கத்துக்கு இப்படி ஆயிப்போச்சு சார். இப்ப என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி நடக்கலையானே மனசை தேத்திக்க. 19 வருஷம் தபசு மாதிரி இவ்வளவு மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன். தபசுன்னு சொன்னியே, அதான் தபசுன்னு சோதனை வரும். இப்போ உனக்கு சோதனை காலம். இதுல நீ எப்படி தைரியமா இருந்து உன் தங்கச்சியை கரை சேர்க்க போறேங்கிறதுலதான் உன் பாசம் தெரியும். இத பாருப்பா, நடந்தது நடந்து போச்சு, இப்படியே விடக்கூடாது. சட்டுன்னு இன்னொரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். பொடி கூறுகட்ட சிரிக்கி. என் தங்கச்சி என்ன நினைச்சா? உன் தங்கச்சி தெய்வ பிறவிதான், அதுக்காக கல்யாணமே ஆகாம தாலி அறுத்தவ மாதிரி வாழ சொல்றியா? ஏப்பா, எப்படி ஒரு மாப்பிளைய பார்க்கத்தானே போறோம், இல்ல இப்படியே விட்டுற போறியா? ஒரு நல்ல சம்பந்தம் நம்மளை தேடி வருது. நம்ம சீப்பு நாராயணன் தம்பி இல்ல, அவனுக்கு நம்ம அழகை கேட்கறாங்க. நல்லவன், நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு நம்ம அழகை கொடுத்தோம்னா அழுக்குப்படாம காப்பாத்துவான். இதுக்கு அழகு ஒத்துக்குமா? அவளை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அழகு கஷ்டம்தான், ஆனா நீ மணியை மறக்கணும். அதுக்கு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். வாழ்ந்தாதான் பொண்டாட்டியா? நான் மணிய மனசால அவ்வளவு நினைச்சிட்டேன்டி. உங்க அண்ணனை கொஞ்சமாவது நினைச்சு பாருமா. என்ன நினைச்சாலும் என் மனசு ஆறல. ஏன் ஃப்ரெண்டு நீ, நீயே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னால மணிய மறக்க முடியலடி. முதலாளி 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 முதலாளி. ஐயோ ஐயோ, என்னடா நல்லா இருக்கீங்களா முதலாளி? என்னடா தூக்கத்துல எழுப்பிட்டு நல்லா இருக்கேன்னா? நான் நல்லா தாண்டா இருக்கேன். ஐயோ, அதிகாலையில ஒரு கனவு கண்டனே. அதிகாலையில கனவு கண்டியா? அதிகாலை கனவு பலிக்குமே. கெட்ட கனவா? இல்ல முதலாளி, நல்ல கனவுதே. நல்ல கனவு எதுக்கு சாக்கார? நடந்ததை சொல்லு. நம்ம கடைக்கு பெரிய பூட்டா வாங்கி பூட்டுறோம். இது நல்ல கனவாடா? இல்ல முதலாளி, நான் சொல்றேன் முழுசா கேளுங்க. பூட்டி புட்டு கொடைக்கானல்ல 7 ரோடு ஜங்ஷன்ல 18 மாடி கட்டடத்துல புதுசா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓபன் பண்றோம். நம்மளா? வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. பணம் கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபாரின் கார் வாங்குறீங்க. 18 மாடி ஓனர் ஃபாரின் கார் வாங்குறது ஈஸியா சொல்றேன். அதுல நீங்க ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்றீங்க. ஓனர் ஃப்ரண்ட் சீட்ல தானே உட்காருவாரு. டிரைவர் 300 கிலோமீட்டர் ஸ்பீடுல ராக்கெட் லெவலுக்கு போற.
300 கிலோமீட்டர் ஸ்பீட்லயா? அப்புறம் ஒரு முக்கு வளைவுல பிரேக் அந்துக்குருச்சு. அப்புறம் 10,000 அடி பள்ளத்துக்கு கீழே கார் பல்ட்டி அடிச்சு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் ஊரு புடத்தை எல்லாம் தேடின கழுகு நீங்க. உங்க புடத்தை தேடி நான் வந்து நாய் நரி கடிச்சு தின்னு முடிச்சு. என் புடத்தையா? 4 தகரம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதை எடுத்துக்கிட்டு நான் மேல வந்து. ஆனா என்னால முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன முடியாது? ஆனா அவ்வளவு பெரிய கடைக்கு என்னால முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. அவ்வளவு பெரிய உங்க கடைக்கு நான் முதலாளியா இருக்க முடியாது முதலாளி. இது கனவா இல்ல உன் அடிமன் அரிப்பா? டேய் நீ போய் தானே சொல்ற? சத்தியமா சொல்றேன் முதலாளி. உங்க அம்மா மேல சத்தியமா நான் கண்டது கனவு முதலாளி. டேய் அரு, அங்க என்னடா சத்தம்? ஒரு தாய் குரங்கா அதோட குட்டி செத்து 4 நாள் ஆயிருச்சு. அந்த குரங்கு குட்டியை தூக்கிட்டே அலையுதுக்கா. கையில குட்டி அழுகி கிடக்குது. குரங்கு செத்தா அனுமார் தோசம்ல, அதனால குட்டி எடுத்து பொதிக்கிறதுக்காக பிடிக்க போறக்கா. அதுக்கு குட்டி செத்த விஷயம் தெரியுமா? தெரியாம இருக்குமா? உசுருள்ள குட்டி குரங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கோம்ல. பின்னையே செத்த குட்டிய அதை விட மாட்டேங்குது. பாசம்தான், வேற என்ன? குரங்கும் மனுஷங்க மாதிரி தானே, நாம மட்டும் விட்டுறோமா? அப்ப என்ன ஆகும்டி? என்ன ஆகும்? குரங்கும் பட்னி கிடந்து சாகும். ஏன் இப்படி குரூரமா சொல்ற? உசுர கொள்ற பெரிய எம பாசம் தாண்டி. உங்க அண்ணனும் இந்த தாய் குரங்கு மாதிரி தான் உன்னையே புடிச்சிட்டு விடாம சாக போறாரு. உனக்கே தெரியும் உங்க அண்ணனுக்கு எல்லாமே நீதான். எப்படி நீ அடமா கல்யாணம் வேண்டான்னு சொன்னீன்னா அவர் வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வரும்? உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம அணுவணுவா சாக போறாரு. அதாண்டி நடக்க போகுது. என்னம்மா? நீங்க சொல்ற ஆளை நான் கட்டிக்கிறேன். உடனே கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன நடந்துச்சு? யாராச்சும் திட்டினாங்களா? என் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் யாரை வேணா கட்டிப்பேன். இந்த ஊர்ல எல்லாரும் அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை தான் வசதியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவன் மேல வச்சிருக்கிற பாசம் 1000 மடங்கு அதிகம்னு எனக்கு தான் தெரியும். நான் பார்த்துக்கிறேன். பழனிமலை முருகா, இந்த முறையாவது அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். என் தம்பி தலைநமுறா புள்ள, நல்ல படிப்பாளி, மதுரை டிவிஎஸ்ல ஃபிட்ரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நீ குடிப்பியா? 1 லட்ச ரூபாய் ரொக்கம், 40 பவுன் நகை போடுறான். சீர் சினத்தை எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு செய்கிறேன். என் தங்கச்சி நல்லா வாழணும். தட்ட மாத்துங்க. அப்ப நாங்க வர்றோங்க. ரொம்ப சந்தோஷம். கிளம்புறோங்க. எனக்கு என்னடா பதில சொல்லுடா. எனக்கு என்ன பதில் சொல்ல போற சொல்லுடா. செல்லம், செல்லக்குட்டி எதுக்கு நீ அழுவுறப்போ? என்ன நடந்துச்சு? நிச்சயம் தான் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த மாதிரி அழுவுற? ஏய், எத்தனை பேர் தாலி கட்டுறதுக்கு மாதிரி ஓடி இருக்கான். நம்மள விட்டு மாட்டேன். அழுவாதிரி. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான்ப்பா இருக்கு. ஆளும் பேருமா வேலைகளை இழுத்து பிடிச்சி செஞ்சா தான் கரெக்டா இருக்கும். நாடாரே, என்ன விசேஷம்? எங்க போனாலும் கழுக்கு மூக்கு வெத்த மாதிரி வந்துடுறான். என்ன விசேஷம்? இவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு. இன்னும் 10 நாளையில கல்யாணம். மறுபடியுமா? இந்த வாட்டி எவன் மாட்டினா? ஐயோ, மாட்டினா சொல்லாதையா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. நம்ம சீப் நாராயணல, அவன் தம்பி கருணாகரன் தான் மாப்பிள்ளை. அப்பாவிகளா? அவன் அப்பாவியா? அவனை போய் யோ அழகு, நீங்க 2 பேரும் பார்த்து வளர்ந்த பொண்ணியா. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாம நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துக்க. இந்த பொடி புறா டிக்கெட்டு இந்திரா மந்திரம் புறா. வர்றேன்.
நீ உடைச்ச பல்ல பொட்டலம் கட்டி வச்சிருக்கேன் வந்து கல்யாணத்துல மொய்யா போடுறேன். இவனுக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது. உன் பல்ல உடைச்சிட்டு அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறான். ஒரு ரத்தத்துல சூடு இருந்தா நீ ஏதாவது பண்ணணும். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தனத்தை எடுத்து கழுவுப்பா. நல்ல நாள் அதுவும் ஆசைப்படுது. செல்லாம் வச்சு விடுறான். வைடா. டேய் உனக்கு நான் வச்சு விடுறேன். எனக்கு என் செல்லத்தை வைக்கணும். ஆசைய பாரு. இந்த வாங்க சார் வாங்க சார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள முகூர்த்த கால் ஓடிட்டோம். கோச்சுக்காதீங்க. எதுக்கு கோவிச்சுக்கணும்? எங்க இருந்தாலும் முகூர்த்த கால ஊனிருவீங்களே. நல்ல நேரத்துல ஊன்னா சரி. அம்மா அழகா இங்க வா. இந்தா இந்த புடி அதை குடு. இது அங்க வைமா. சுமங்கலியா 100 வருஷம் வாழணும். என்ன ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போறேன், அதனால உன் கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது. அப்ப என் கல்யாண சாப்பாடு சாப்பிட வர மாட்டீங்களா? இவனுங்களா இருந்து சாப்பிடுவானுங்கள. 3வது நாள் கறி விருந்துக்கு வந்து சேர்ந்துறேன். சொன்ன கேளு அழகு. அழாதடி. சொன்ன கேளுடி. இந்தா புடிடா. குடி. குடிக்கலாம் நீ மெண்டல் ஆயிடும். குடிடா குடி. அழுகாத முருகேசா. அழுகாதப்பா. எப்ப முருகேசா அழுகாத. அழுகாதன்னா கேளுப்பா. அழுகாதப்பா. சார் ஏன் இவனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சுத்தமானவன். மனசால கூட மற்றவனுக்கு துரோகம் நினைக்காதவன். விதி சார். அதான் சார் இவங்களை போட்டு இந்த பாடுபடுத்துது சார். இவங்களை இப்படியே விட்டுறப்படாது சார். விட மாட்டேன். இங்க இருந்தா இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிக்கு. ஆளுக்கு 4 வார்த்தைகளை பேசி அப்படியே கொன்னுருவாங்க. இவனையும் என் தங்கச்சி என் கார்ல ஏத்துங்க சார். இடம் மாறினா மனசு மாறியா? பாத்துக்குங்க சார். நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நடாரே இங்க வாங்க. என்ன கவுன்சிலரே இவ்வளவு தூரம்? அந்த முருகேசன் கடை உங்க இடம் தானே? ஆமா, அது ரொம்ப நாளைக்கு முன்னால் கொடுத்தது. அதை பத்தி என்ன இப்ப? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாடாரே. ஏரியா மக்கள் வந்து ஒயின் ஷாப் தூரமா இருக்குன்னு நடந்து போக கஷ்டப்படுறாங்க. அதனால பக்கத்திலே ஒயின் ஷாப்பையும் பாரையும் ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க. ஏதோ நானும் ஏரியா மக்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கும் ஊறுகாய் வியாபாரம் ஓஹோ நடக்கும்ல. ஊறுகாய் வியாபாரம் ஓஹோன்னு? அரிசி புண்ணாக்கு வித்தே அன்றாய படம் வேட்டி கடிக்கு தெரியல. ஊறுகாய் வியாபாரம் பண்ணியா ஓஹோன்னு போறேன். 5 லட்ச ரூபா கொடுக்குறேன். அந்த இடத்த கொடுத்துறையா? 5 லட்சம் இல்லைங்க, 50 லட்சம் கொடுத்தாலும் அதை கொடுக்குற ஐடியா கிடையாது. யோ குட்டிச்சோரா கிடைக்கியா? இது கொடுத்தா என்னையா? இதை பார்த்தா குட்டிச்சோறு மாதிரியா இருக்கு. யோ அண்ணனும் தங்கச்சி கோயிலா கொண்டாடின இடம்யா. முருகேசன் போயிட்டானா? அவன் செத்துட்டானா? அவன் திரும்ப வரமாட்டானா?
அவன் திரும்பி வரத்தாயா போறான். இந்த ஊரே பாராட்டுற அளவுக்கு அவன் வாழ்ந்து காமிக்கதாயா போறான். நீ பொறுப்புல இருக்கிறனால பொறுமையை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. போய் யோ, நான் யார் தெரியும்ல? ஏய், கக்கூஸ் ஆசிட் எடுத்து கண்ணுக்குள்ள ஊத்தி விடுவேன். மரியாதையா போயிரு. குட்டி சவரா கிடக்குதாம்ல. இப்ப என்ன நடந்தாலும் அது கேக்குறதுக்கு ஆளே இல்ல. போயிரும் சொல்றல. போ. ஏய், எங்கடி கிளம்பற? கிட்ட வராத. சொன்னா கேளுடி. உனக்கு நாங்க நல்ல தாண்டி பண்ணுவோம். போயிரு. கிட்ட வந்து போ. போ. வெளிய போ. இல்ல கழு தடுத்துறேன். போ. ஏய், கதவு திறடி. ஹரியாய். நீ கண்டுபிடிச்ச வேண்டி. செல்ல கூப்பிடுது. சொல்லு செல்ல. பஸ் நிறுத்து. எதுக்கு? நான் வீட்டை விட்டு ஓடுறேன். எது ஓட போறமா? ஆமாயா, பஸ் நிறுத்து. என் செல்லத்தோட நான் ஓட போறேன். சாமான் இல்ல ஒண்ணு இல்ல, போகடா. டேய், கடை முன்னால கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்ற? மிரட்டாதயா. ஜோவா. ஆமாயா. அவ்வளவு வேகமா எங்கடா போற? என் செல்லத்தோட போய் குடும்பம் நடத்தி வீடு ஃபுல்லா பிள்ளைய பெத்து நாடு போட்ட வாழ போறேன். ஓ, அந்த செல்லம் சமிக்ஞை கொடுத்திருக்காளா? ஆமாயா, என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சியா. டேய் சிவதான், சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. டேய், நான் முத குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவசரமா படிக்கல்ட்ட மட்டே உடைச்சு கோபப்படாதீங்க சிவதான சார். நீங்க போங்க சிவதான. அந்த பையன் இருக்கட்டும். விளக்க மாத்த வாசல்ல வச்சிருக்கேன் பாரு, வெக்கம் கட்டவைய. வண்டியை நிறுத்துங்க. வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னையும் என் செல்லத்தையும் ஏத்திட்டு போங்க. அப்படியே உன் மேல ஏத்திட்டு போயிடுவேன். வெள்ளடா. வந்துரு. சத்த பொறுங்க. டேய், நேரமாவது வழிய விடுறா. இல்ல, கொஞ்சம் இருங்க. என் செல்ல வந்துருச்சு. வண்டிதே. ஏறு செல்ல. ஏமா ஏறு. உள்ள போ செல்ல. தேங்க்ஸ்ண்ணா. என்னவா? ஆமாங்கண்ணா. கை விட்டுட்டியே செல்ல. இன்னும் விடலையா? செல்ல, என்னை விட்டு போவாத செல்ல. உன்னை நம்பி நான் வேலையை விட்டுட்டு என்னைய கை விட்டுறாத செல்ல. ஏய் செல்லம், அழகு. மதியான பஸ்ல வந்தியா? ஆமாண்டி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன குறை? பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். இங்க நிறைய வேலை இருக்கு, தியேட்டர் இருக்கு, பக்கத்துல பேச்சு துணைக்கு பொன்னமாக்கா இருக்காங்க. எல்லா சினிமாவும் ஈவினிங் ஷோவே போய் பாத்துருவோம். பொன்னமாக்காக்கு சினிமானா உசுரு. எனக்கும் இப்பெல்லாம் எல்லா படமும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே என்னால அங்க வந்தா சினிமா இல்லாம இருக்க முடியுமான்னு தெரியல. சரி உள்ள வா. வா வா. ஏண்டி இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன். இல்ல, நீ நல்லா இல்ல. உன் மனசு தீயா எரியுது. வேணும்னே ஜாஸ்தியா பேசுற. வழிஞ்சு கலகலப்பா இருக்க. இல்லடி, நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? நான் அழுதுகிட்டே இருக்கணுமா? நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எல்லா துக்கத்தையும் அனுபவிச்சுட்டேன். சாக மனசு இல்ல, அதான் உசுரோட இருக்கேன். என் தலையெழுத்து 2 பேரை காவு வாங்கிடுச்சு நினைக்கும் போதுதான் தாங்க முடியலடி. எல்லாம் சரியாயிடும். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் அந்த மார்க்கெட்ல லோடு மேனா இருக்கிறான். 1 மணி நேரத்துல 1 லாரி லோட ஏத்துறான், இறக்குறான். அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் ஃபுல்லா ஏத்திக்கிறான். முழு கோழியா அப்படியே முழுகுறான். நல்ல உழைப்பாளி. வரப்ப ஏய் இல்லடா. ஏடா, ஒரு பெரிய மனுஷன் எல்லா ஜோலியும் விட்டு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. எப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எப்போ வந்த? எப்படி இருக்க? போதுமா? இதுதான் மரியாதையா? விடுங்க, அவனுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏ முருகேசா, உள்ள போய் பாருடா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்திருக்கு. முருகேசா, லாரி வந்துடுறேன், லோடு ஏற்றி விடு, நான் வந்துடுறேன். மாமா வரேன். மாமா வரேங்கய்யா. பார்த்து பத்திரமா போ. பசங்க பைக் எடுத்தாவே பயமா இருக்குது. போறானே அவன் மச்சனை. கல்யாணமாகி 1 மாசத்துல பொண்டாட்டி செத்து போயிட்டான். கை நிறைய சம்பாதிக்கிறான். என்ன பிரயோஜனம்? இந்த 4-5 வருஷமா இப்படியே தனிமரமாவே இருக்கான். அழகு, நீ சாப்பிட்டியா? நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நீ சாப்பிடுனா? இவ்வளவு நேரம் சாப்பிடாட்டி
உடம்பு என்னத்துக்கு ஆகும்? போய் எடுத்துட்டு வா. எதை நம்பி இங்க வந்த? எப்படி இருக்க? என்ன விஷயம்னு கேட்காம உன்னை ஏறெடுத்தும் பார்க்காம போறாரு. இன்னும் எவ்வளவு நாளைக்கிட்டே அவரை நம்பி காத்திருக்க போற? அவர் மனசுக்குள்ள நீதான் இருக்கு. ஆனா ஓரத்துல எனக்கு ஒரு இடம் இருக்கு. அது எனக்கு தெரியும். சாப்பிட்டு இருந்தா வயிறு தான் நிறைஞ்சிருக்கும். ஆனா இப்ப மனசு நிறைஞ்சிருக்குடி. சாய்வது தோளோடு மூச்சு ஓஞ்சாக்கா ஓய்வது மார்போடு ஏன் ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கும் என்ன குற நான் சேத்துக்குள்ள பூத்து வந்த செந்தாமர உன்னை ஒரு தலையா காதலிச்சா தருதலையா சொல்லுதோர தேஞ்சாக்கா மழை துளியோ மண்ணோடு நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு சொத்து பத்து வேணும்னு ஒன்ன கேட்டாளா பத்து காசு நெத்தி பொட்டு போதும் கண்ணாளா காத்து மழை குளிருக்கு ஒரு கம்பளி கேட்டாளா கட்டிக்கிட்டு அடைக்கு வைப்போம் போதும் கண்ணாளா பால் வளர்ந்த மண்ணோடு நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு சாஞ்சாக்கா சாய்வது தோளோடு மூச்சு ஓஞ்சாக்கா ஓய்வது மார்போடு பொண்டாட்டி மூடு முழ கயிறு வேணும் நீயும் இல்லாட்டி கட்டிக்கிட்டு காதல் பண்ண எண்ணம் வராட்டி திட்டி ரெண்டு வார்த்தை சொல்ல என்ன பராட்டி அத்துவான காட்டுக்குள்ள அத்துவான காட்டுக்குள்ள ஒத்தாயில இருக்க நான் ஒன்னா நம்பி இருக்க சீச்சோத பிச்சை கேட்டுறா பகலா நான் கிடக்க செஞ்சாக்கா மழை துளியோ மண்ணோடு நான் வாழ்ந்தாக்கா வாழுவது உன்னோடு சாஞ்சாக்கா சாய்வது தோளோடு மூச்சு ஓஞ்சாக்கா ஓய்வது மார்போடு ஏத்தத்துக்கும் இறக்கத்துக்கும் என்ன குற
மனசுக்குள்ள பூத்து வந்த செந்தாமர ஒன்னு ஒரு தலையா காதலிச்சா தருதலையா சொல்லுதோர. அப்பா உள்ளூர்காரங்க நம்மளாலேயே குளிர் தாங்க முடியலையே, வெளியூர்காரங்க வேலியை தாண்டாம என்ன பண்ணுவேன்? பாப்பா கணேசே, எங்க மாமா? மாமா வண்டியில இருக்காருங்க ஐயா. என்ன இது குளிருக்கு எதாம கேம்ப் ஏற்பட்டு உட்காந்துருக்கீங்க போல. உள்ளூர்காரனா குளிர் தாக்காதா என்ன? இந்த அழகு உங்க அண்ணன் டிஃபன் வாங்கி கொடுத்து விட்டாரு. எப்பா ஏன் குளிர்த்து எடுப்பானீங்க? ஐயா உங்க ஐட்டம் உள்ள இருக்கு, உங்களை சாப்பிட்டு தூங்க சொன்னாரு. முருகேசன் வர லேட் ஆகும். என்ன புதுசா இருக்கு? 3 பிரியாணி சரக்கு. எங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தது இல்லையே. தெரியலம்மா, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரிங்க கிளம்புறேன். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் வரேன். செல்ல நீ சொல்லு. நீங்க சொன்னதான் கேப்பா, நீங்க சொல்லுங்க. நீ சொன்னா என்னது? இல்லம்மா அழகு, கணேசனை பத்தி விசாரிச்ச, ஆளை பார்த்தாவும் நல்லவனா தெரியறான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்னால மத்தவங்க பட்ட கஷ்டம் போதும். நான் இப்படியே எங்க அண்ணன் கூட இருந்துடுறேன். என்ன விட்டுருங்க. ஏய், ஒரு பொம்பளை எங்க ஆண் துணை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோ. என்னால ஏற்கனவே 2 உசுறு போயிடுச்சு. கேட்டியே, இப்ப மட்டும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இன்னும் 2 உசுறு போயிடும். உங்க அண்ணனை கொன்னுட்டு நானும் கழுத்து அறுத்துக்கிட்டு செத்துறேன். அருவாளை விடு, கழுத்தா இருக்கிறாளாம். அழகு, செல்லத்தோட நிலைமையை நீ புரிஞ்சுக்கப்பா. நீ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் உன் அண்ணன் இந்த பொண்ணை நினைச்சாவது பார்ப்பான். நீ இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என் அக்காவும் அந்த டிக்கெட் பையிலும் என்ன கூரை போட்டு வித்துருவாங்க, புரிஞ்சுக்கோடி. பேசி பாப்போம். சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன? இல்ல, சாரோட மச்சான் கணேசனுக்கு உன் தங்கச்சி அழகா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறாரு. தாலி அறுத்தவனுக்கெல்லாம் என் தங்கச்சியை தரமாட்டேன். இப்பா அப்படியெல்லாம் பேசாத. உன் தங்கச்சி வாழ்க்கையில் நடந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் ஒன்று நடந்துருச்சு. அவன் ரொம்ப நல்லவன். இதுக்காக தான் எங்களை அங்கேருந்து கூட்டிட்டு வந்தீங்களா? ஏய், என்னடா சார் எடுத்து பேசிட்டு இருக்க? நான் சொல்றது கேளுடா. நீ யாரையா அதை கேட்கறதுக்கு? என் அப்பனா இல்லை சித்தப்பனா? என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா உன்னையும் உன் தங்கச்சி என் பிள்ளைகளா தான்டா நான் நினைக்கிறேன். உங்க 2 பேரும் விட்டா வேற எனக்கு நாதி இல்லடா. பாத்தீங்களா சார், சின்ன வயசுல கடையா வேலை செஞ்சு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆளாளுக்கு செட்டில் ஆகி அவங்க ஒதுக்கிட்டாங்க. என்னை பத்தி யாரும் நினைக்கல. கடைசியா நான் தனிமரமாயிட்டு நான் வாழ்க்கையில விரக்தியா இருந்தப்பதான் இந்த பையன் தங்கச்சி தூக்கிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் தான் என் பிள்ளைங்களா நினைச்சேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரு கேட்கற பாருங்க சார். விடுங்க நாடாரு, அவன் ஏதோ தெரியாம பேசியிருப்பான். அதை போய் ஒரு பெரிய பிரச்சனையா நான் சொல்றேன் கேள்றா. இங்க வாடா. டேய் இங்க வா. அழகு உனக்கு தங்கச்சியா இருந்தாலும் நான் பெக்காத புள்ளடா. அதுக்கு பீ மூத்திரடா இருக்கேன். அந்த உரிமையில கேட்கிறேன். ஏப்பா அழகு அப்படியே விட்டுறப்படாதடா. வேற மாப்பிள்ள பார்ப்போம். ஏய் நில்றா. அழக காதலிச்சவனு செத்து போயிட்டான், நிச்சயம் பண்ணவனு செத்து போயிட்டான். சாரோட மச்சான் மனசரிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் வர்றான். ஒத்துக்கடா. எப்பா உன் தங்கச்சியை என் மச்சனை நல்லா பார்த்துக்குவான். அதுக்கு நான் கேரண்டி. ஏய் கும்பரண்டா, ஒத்துக்கப்பா. மாப்பிள்ளை வீட்டில் பால் பழம் சாப்பிடணும். புறப்படுங்க. வாங்க வாங்க. இனிமே எல்லாமே உனக்கு இவருதான். நிறைய புள்ள குட்டிங்களை பெற்றுட்டு சந்தோஷமா வாழ். வாடா வாடா. என்னடாச்சு? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் ஏன் உயிரோட இருக்கணும்? என்னடா போச்சு? தங்கச்சி கல்யாணம் ஆகி போச்சு, வேற என்ன போச்சு? இல்ல 19 வருஷம் சோமந்த என்னை விட்டுட்டு நேற்று வந்து ஒருத்தவங்க போயிட்டா. இனிமே எனக்கு யார் இருக்கா? ஒரு பொண்ணுன்னு பிறந்தா கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போறதானடா முறை.
உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தனால கடவுள் கும்பிட்டு கிடந்தோம். நல்ல பையன் வந்தேன், கல்யாணம் ஆகி போயிருக்கா. சந்தோஷப்படுறத விட்டு அழுதுகிட்டு கிடக்குறேன். அவ என் முதல்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா போயிட்டா. நானும் போயிடுவேன், கண்டிப்பா போயிடுவேன். கலங்காதரா, எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டிய ஆள் தானடா. முருகேசா, மனசை விட்டுறாதப்பா. கருவழியா வந்ததெதுவோ நிரந்தரம் இல்ல, கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, இங்கு சுதந்திரம் இல்ல, எதுவும் நிரந்தரம் இல்ல. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த வரவும் கொஞ்ச காலம். நினைச்சு நினைச்சு பார்த்தாக்கா நீயும் கொஞ்ச காலம், நினப்பு கொஞ்ச காலம். சரித்திரத்து மன்னர்களும் கொஞ்ச காலம், அந்த சந்திரரும் சூரியரும் இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், வந்த உறவு கொஞ்ச காலம். கடவுள் இருக்குது, அதை எட்டி விட மனுஷ பைய இதயம் துடிக்குது. சொந்த பந்தம் ஓடி வந்து காலை இழுக்குது, அட சொத்து வந்து ஆசை வந்து கைய அமுக்குது. காம வேற கடைசி வரைக்கும் கழுத்த பிடிக்குது. கழுத்த புடிக்குது, இது கடவுள் கிட்ட போற வழி எங்க இருக்குது? கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, கருவழியா வந்த எதுவும் நிரந்தரம் இல்ல. தாயும் கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், அந்த உறவும் கொஞ்ச காலம். பார்வை நடுக்கமாகுது, 50க்கு மேல பல்லு ஆடி போகுது, 60க்கு மேல ஆன்மா அடங்கி போகுது. உடம்போட பிறந்ததெல்லாம் ஒன்று பிரியுது, உடம்போட பிறந்ததெல்லாம் ஒன்று பிரியுது, இதில் கூட பிறந்ததுவா இருக்க போகுது. கட்டையில போற வரையில் சுதந்திரம் இல்ல, பெருவழியா வந்த எதுவும் நிரந்தரம் இல்ல. கொஞ்ச காலம், தகப்பனும் கொஞ்ச காலம், ஊரும் கொஞ்ச காலம், வந்த உறவும் கொஞ்ச காலம்.
மிதுவும் சரசா போத தலையில ஏற போகுது. ஏறணும், வெறி ஏறணும். அந்த கங்காரு போய சங்கம் இருக்கணும். அதை விட அவன் தங்கச்சி புருஷனை போட்டா கங்காரு தானா செத்துருவான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க 2 பேரும் சரியான ஆம்பளைன்னா கங்காரும் அப்படியே போடணும். எது வரனாலும் பார்த்துக்கலாம். மாப்பிள்ள உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு தெரியும் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு போட்டுருவேன். இது முருகமலை சத்தியம். நடாரே. என்ன சார்? அப்போ இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நடந்த 2மே கொலையாத்தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எனக்கும் அந்த சந்தேகம் தான் வருது. இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஏய் என்ன சார் பப்ளிக்ல தம் அடிக்கிற? என் வீட்டுல தான் சார் இருக்கிறேன். பேசுறேன். பதில் சொன்னா ஏத்து அர்த்தம். ஓ வீட்டுக்குள்ள தம் அடிச்சாலும் ஊருக்கு கேன்சர் வரும்டா. ஓ செத்து போன மணியண்ட விடாது. இதுதாங்க நான் அவங்க அக்கா தாங்க. அவனுக்கு குடி பழக்கம் இருந்துச்சா? என் தம்பிக்கு குடிப்பழக்கம் இல்லைன்னு அன்னைக்கே சொன்னேனுங்களே. ஏழை சொல்ல அம்பளை ஏறலையே. உன் தம்பி சாவு முதல்ல எங்களுக்கு மரணமா தான் தெரிஞ்சது. இப்போ ஒரு டவுட் வந்திருக்கு. அதான் மறுபடியும் விசாரிக்கிறோம். அவன் சாவறதுக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சு அதை கொஞ்சம் விவரமா சொல்லு. வீட்டுல நாய் இருக்கா? நாயெல்லாம் ஒன்றும் இல்லை சார். காட்டு முயல் கோழி எல்லாம் அதிகம் இருக்கிறதுனால நாய் பிடிக்குது. ஃபாரஸ்ட்காரங்க எங்கள் மேலே கேஸ் போட்டுறாங்க. அதனால நாங்கள் நாய் வளர்க்குறதில்ல சார். மலைப்பிரதேசம் கரண்ட் கம்பி அடிக்கடி கட் ஆயிடுமோ சார்? காற்று அதிகம் அடிக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகி கட் ஆயிரும் சார். ஏனியா வை. உன் தம்பி செத்தனைக்கு பலமான காத்தோ? சார் தெரியலங்க சார், நான் அசந்து தூங்கிட்டேன் சார். அப்படியெல்லாம் பெருசா ஒன்றும் காத்தடிக்கல சார். அன்னைக்கு துவைச்சு போட்ட துணி கூட சரியாவே உலரல. நாராயணா சார் சொத்து தராதா இருக்கா? சார் நாங்கள் அண்ணன் தம்பி 2 பேர் சார். இப்பெல்லாம் அண்ணன் தான் தம்பியை கொள்றான், தம்பி தான் அண்ணனை கொள்றான். பேப்பர்லாம் நீ படிக்கிறதில்ல? நாராயணா கம்பியை நீ தானே உன் தம்பி மேலே போட்ட? சார் என் தம்பி என் புள்ள மாறு சார். அவனை போய் நான் கொள்ளுவேனா சார்? காத்தும் அடிக்கல கம்பியும் உரசல, அப்புறம் எப்படி செத்தான் உன் தம்பி? தெரியலையே சார். சார் நடந்தது நான் சொல்றேன் சார். என் கொழுந்தனார் சாகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே என்னாச்சு? என்னாச்சு? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். என்ன நடந்துச்சு சொல்றா? என்னாச்சு? பாரமேட்டு பக்கம் போன மலை மேல இருந்து யாரோ கல்லு தள்ளி விட்டு என்ன கொல்ல போகிறேன். ஏற்கனவே அந்த பிள்ளை லவ் பண்ண பையனும் செத்து போயிட்டான். எனக்கு எல்லாமே அபசூனமா நடக்கிற மாதிரியே இருக்கு. பயமா இருக்கு. இந்த கல்யாணம் வேணாம். எனக்கு கல்யாணம் வேணாம். ஏய் உன்னோட மூஞ்சிக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் 40 பவுன் நகையும் எவன்டா கொடுப்பான்? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னோட வாய் மூடி சும்மாறா நீ. சும்மா இருங்க. இந்த பாவி மனுஷன் தான் சார் வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு அந்த கங்காரோட தங்கச்சியை தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னார். அதனால நாங்க எங்க புள்ளைய இழந்துட்டோம் சார். இதுதான் சார் நடந்தது. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்க சார். நாராயணா சார் நீ அடிக்கடி ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும் சார். எங்க இருக்கு? யாரெல்லாம் எதிரிங்க? இவனுக்கு முதல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எங்கன்னா அவன். டிக்கெட்னா அந்த புரோக்கரா? ஆமா. எப்படி? எப்படின்னா இவன் தங்கச்சி மேலே அவனுக்கு ரொம்ப நாளாக கண்ணு. அது தெரிஞ்ச உடனே அவனை ஒரு நாள் நொங்கு நொங்கிவிட்டேன். நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் டிரைவர் மந்திரம்.
ஒரு பிரச்சனையில அவன் பல்ல இவன் உடனே உடைச்சுட்டான். மூணாவதுன்னு பார்த்தா அந்த பொம்பளை சரசா. யாரு பள்ளத்துல குடியிருக்காளே அந்த பொம்பளையா? ஆமா சார். அவ தான் தங்கச்சியை தான் தொழிலில் ஈடுபடுத்துறதுக்காக ஆசையாக வளர்த்துக்கிட்டு இருந்தா. அது இவனுக்கு தெரிஞ்சு போய் குறுக்க பூந்து தடுத்தான். அந்த விஷயத்துல அவளுக்கு இவன் மேல கோபம். இந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் எதிரிங்களை விட ரொம்ப நெருக்கமானவங்க தான் குற்றவாளியா இருப்பாங்க. இவனுக்கு யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க? நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த சரசாவோட தங்கச்சி செல்லம். அது இவன் தங்கச்சிக்கு நல்ல தோழி. நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா என் கடையில் வேலை செய்கிற சிவதான பையன், நல்ல நெருக்கம். மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் மேனேஜராக இருக்கிறாரு விஸ்வநாதன் சார். நாலாவதா சார்? நாலாவதா யார் நெருக்கம்னு கேட்டேன். நாலாவதா நான். ஆனால் எதிர்த்தாப்புல கடை போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்போ எதிரி எதிர்த்தாப்புல தான் இருக்கான். சீக்கிரம் மாட்டிப்பான். ஹலோ சார். பேர் என்ன? நாடார். நாடார்னா? கருப்பசாமி நாடார். தேவைப்பட்ட ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏண்டா ஓட்டோ வச்சு பொழப்பு நடத்துறது இல்லாம ஏண்டா இந்த கம்பியை வச்சுதான் கணேசனை கொல்ல போனீங்களா? சார், இந்த கம்பியை கொண்டு போனது உண்மை. கணேசனை கொலை பண்ண பிளான் போட்டதும் உண்மை. ஆனா எங்களுக்கு முன்னாடி ஒருத்தி முந்திக்கிட்டா. ஒருத்தியா? பொம்பளையா? ஆமா சார். ஏய் நினைச்சேன்டி ஓடி. ஐயா சாமி, நான் சொல்றது நம்புங்க. கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. என் தொழில் மேல சத்தியம். சார், அந்த பொம்பளை இந்த சரச இல்ல. அவன் ஆம்பளை மாதிரி 6 அடி உயரம், இப்படி ஒரு சைஸ். என்னடா குழப்புற? கொடைக்கானல்ல இப்படி ஒரு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மாதிரிங்கிற ஆம்பளை சைஸுங்கிற ஆம்பளையா பொம்பளையா? முக்கியம்னு போனல போலீஸோட வந்துட்டியா? விட மாட்டேன், அவனை கொல்லாம விட மாட்டேன். அண்ணா
சார் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனா என்னன்னு ஐயா புரியலையே. எனக்கும் அவன் வந்ததுலேருந்து ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி முணுமுணுத்துலேயே தான் இருக்கான். அவனுக்கு ஏதோ மனப்பிரச்சனை இருக்குது. அதனால தான் அவனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி 100 மடங்கு மேக்னிஃபை பண்ணி வச்சுருக்கேன். வந்து என்னன்னு கேளுங்க. என் தங்கச்சி மட்டும் தான் எனக்கு இருக்கா. அவளை நான் யாருக்கும் தர மாட்டேன். என் தங்கச்சி மட்டும் தான் எனக்கு இருக்கா. அவளை நான் யாருக்கும் தர மாட்டேன். என் தங்கச்சி மட்டும் தான் எனக்கு இருக்கா. டாக்டர் அப்படின்னா அந்த கொலையெல்லாம் இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சிம்டம்ஸை பார்த்தா சிசாய்ட் பர்சனாலிட்டின்னு தோணுது. கொஞ்சம் டீட்டெயிலாக டயக்னோஸ் பண்ணால் தான் என்ன பிரச்சனைன்னு நம்ம சொல்ல முடியும். அழகு பொண்ணா பிறந்தாலே புருஷன் வர வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் மேலெல்லாம் பாசம் இருக்கும். புருஷன் கூட வாட ஆரம்பிச்சிட்டா அந்த அன்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புருஷன் பக்கம் போயிடும். என்ன மச்சான் விசேஷம்? வா சொல்கிறேன். இல்லை மச்சான் எனக்கு பழக்கம் இல்லை. உட்காரு. குடி. வேணா மச்சான். குடி. குடி. என் தங்கச்சிக்கு ஒன்று பிடிக்கல. பிடிக்காமலா என்ன லவ் பண்ணுறா? எனக்கு ஒன்று பிடிக்கல. அவளை விட்டுரு. வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா சாவேன். என்னடா சொன்ன? வாழ்ந்தா அவ கூட வாழ்வேன், இல்லாட்டி சாவேன்னு சொன்னேன். அப்போ சாவு. நடர அந்த 2 பேரையும் வாழ் தான் போட்டிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நடர குடிப்பழக்கம் இல்லாத மணிகண்டனை கம்பல் பண்ணி குடிக்க வச்சு போதை நல்லா ஏறினதும் மலையில இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான். அதே மாதிரி கருணாகரன் செத்த அன்னைக்கு இவன் மறைஞ்சிருந்து கட்டிங் பிளேயரால எலக்ட்ரிக் வயரை கட் பண்ணி அவன் மேல போட்டு இவன் தான் கொண்டு இருக்கான். சார் இவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல சார். ஆசையா தூக்கி வளர்த்த தங்கச்சி வாழ்க்கையை அவனே அழிப்பானா? அதே ஆசை தான் காரணம். தான் தங்கச்சி மேலே வச்ச பெரும் பாசம் தான் அவனை மனநோயாளியாக மாற்றிருக்கு. இதை எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே தான் பெற்றவங்களை இழந்ததுனால கடுமையான மனப்பாதிப்புக்கு ஆளாயிருக்கான். அந்த நேரத்தில் அவனுக்கு இருந்த உறவு தான் தங்கச்சி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், கடலில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிற ஒருத்தன் தான் கைக்கு கிடைக்கிற கட்டையை விடாமல் கெட்டியாக பிடிச்சிக்குவான் இல்லையா? அதுபோல் இவனுக்கு அந்த நேரத்தில் கிடைச்ச ஒரே உறவு தங்கச்சி. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். இப்போ அவன் மனசுக்குள்ள தான் தங்கச்சி தவிர வேற எந்த நினப்பும் இல்லை. இவ்வளவு தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிறவன் எது கொலை பண்ணா? பொதுவா மனுஷனுக்கு 2 மனசு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா முருகேசனுக்குள்ள 2 மனுஷன் இருக்கான் சார். ஒருத்தன் தான் தங்கச்சிய நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் தான் தங்கச்சிய கல்யாணம் பண்றவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். முக்கியமா இந்த 2 பேருக்குள்ள ஒருத்தனுக்கு ஒருத்தனை தெரியாது. சில நேரம் தங்கச்சிய வாழ வைக்க நினைக்கிற முருகேசனா இருக்கான், சில நேரம் கொலை பண்ற முருகேசனா இருக்கான். இதுதான் சார் பிரச்சனையே. இந்த நோயை ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்லுவோம். அது ஓகே சார். அவன் எப்படி இந்த அளவுக்கு பிரில்லியண்டா கொலை பண்ணா? சாதாரண மனுஷங்களோட இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் ஜாஸ்தி. ரொம்ப டேஞ்சரானவங்க கூட. அதனால தான் இவனை இந்த கட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கோம். இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். மென்டல்னா கேஸ் நிற்காது. பார்ப்போம். இந்தாவா மச்சான் எப்படி இருக்கார் மாமா? இருக்கான் படுவாவி. எத்தனை பேர் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கான். இல்லை மாமா, யோசிச்சு பார்த்தா எனக்கு அவர் மேலே கோவம் இல்லை, பரிதாபம் தான் வருது. எவ்வளோ அரக்கத்தனமாக இருந்தாலும் அது பாசம் தானே. இல்லைங்க, என் கூட நீங்க இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் உங்களை உசுரோட விடாது. நீ நானும் சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி சீக்கிரமே கலைஞ்சு போயிடும். மச்சான் கண்டிப்பாக குணமாகி வருவார். நீ நானும் சேர்ந்து வாழ்றதை பார்க்கத்தான் போகிறாரு. மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாக இரு.
கணேசன் கணேசன் கங்கார் தப்பிச்சிட்டான். செந்தல உடைச்சிட்டு 2 போலீஸ்காரங்களையும் கொண்டுட்டு போயிட்டான். அவன் நேரா உங்களை தேடி தான் இங்க வருவான். நீங்க இங்க இருந்து ஆபத்து, தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் இன்னும் இவருக்கு தோள்பட்ட எலும்பு கூடல சார். இந்த நிலைமையில இவர் டிராவல் பண்ணக்கூடாது சார். அவர் இங்க இருந்தா உயிரே போயிடும் சார். அவர் என்னுடைய பாதுகாப்புல ஜிஹெச்ல ட்ரீட் பண்ணிக்கிறேன். டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ஓகே சார். அருண் சார், அவன் பகல்ல காட்டு எருமனா, நைட்ல காட்டு யானை. அவன் இங்க தான் எங்கேயாவது பக்கத்துல பதுங்கி இருக்கணும். பொழுது போறதுக்குள்ள அவனை உயிரோடவோ பணமாவோ பிடிக்கணும். கொடைக்கானல் ஃபுல்லா ஜல்லடை போட்டு தருங்க. குயிக். என்னம்மா தூங்குறாரா? ஆமா சார், இப்பதான் தூங்குனாரு. சரி தூங்கட்டும். ஹாஸ்பிட்டல் சுத்தி செக்யூரிட்டி போட்டிருக்கோம். அதே மீறி கண்டிப்பா அவனால உள்ள வர முடியாது. தைரியமா இருங்க. நீங்க எதுக்கும் சேஃப்டிக்கு கதவை உள்பக்கமா லாக் பண்ணுவீங்க, சரியா? பத்திரமா இருங்க. சரிங்க சார். பாப்பா நீங்க பிக்கப் பண்ணுங்க. அருண் சார், ஊரையே ஜல்லடை போட்டு சலிச்சாச்சு. ஆமா சார். அவன் இன்னும் மாட்டலைன்னா ஏதோ பிளான் பண்ணி பதுங்கி இருக்கான்னு அர்த்தம். கண்டிப்பா அவன் இங்க வருவான். சரி சார். இன்னைக்கு நைட் அவனை பிடிக்கிறேன். ஓகே சார். இல்லாட்டி முடிக்கிறேன். சார்,
வந்துட்டான். மாமா வாங்கிக்கோங்க மாமா மாமா ஒன்று எட்டுனாமா மாமா வாங்கிக்கோங்க மாமா வாங்கிக்கோங்கம்மா ஒன்று எட்டுனாமா. உண்டாம தூங்குப்பா. நான் வெளிச்சம் கண்ணா போகுதுமா. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாதும் இங்கே வீண் கனவு. வேருக்கு மண்ணுறவு, மண்ணுக்கு நீருறவு, வாழ்வுக்கு நூறுறவு, போகும்போது யார் உறவு. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே அடிக்குது. பாதியில் வந்த சொந்தங்கள் கூட பாதியில் மாறிவிடும். தங்கச்சி விடுங்க, என் தங்கச்சி மட்டும் தான் எனக்கு இருக்கா, நான் யாருக்கும் தர மாட்டேன், விடுங்க. பாதியில் வந்த சொந்தங்கள் கூட பாடைக்கும் கூட வரும். வருவதில் அல்ல வாழ்வதில் தானே உறவுகள் மேன்மை பெறும்.